தட்டைப்பயிறு முருங்கைக்காய் போட்டு சூப்பரான புளிக்குழம்பு பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனி ட்ரை பீன்ஸை ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. 2 விசில் இல்லைனா 15 மினிட்ஸ் குக் பண்ணி இந்த மாதிரி சாஃப்டாக்கி வச்சுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணால் அப்படி ஆகணும். தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம், வெந்தயம் அண்ட் கருவேப்பிலை போட்டு மூடிடலாம். ஃப்ரோசன் சின்ன வெங்காயம் அண்ட் கார்லிக். ட்ரம் ஸ்டிக் போடுறேன், இதுவும் ஃப்ரோசன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய். இந்த கார்லிக் இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆன உடனே நல்ல பெரிய சைஸ் டொமேட்டோ 2 எடுத்து இதில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடலாம். முஷி ஆகட்டும். அப்புறம் முஷியாக குக் ஆகிடுச்சு. கொஞ்சமாக ஹிங்கு, பெருங்காயம், பிகாஸ் இதில் நம்ம வந்து பீன்ஸ் போட போகிறோம், கேஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு பொடி நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து எனி ஸ்டோரில் குழம்பு மிளகாத்தூள் கிடைக்கும். அப்படி இல்லைனா சில்லி பவுடர், தனியா பவுடர், மஞ்சள் தூள், கொஞ்சம் பெப்பர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணது தான் இந்த இது. சீரக பொடியும் வேணால் போட்டுக்கணும். வந்து ஒரு டீஸ்பூன் போட்டு இது ஒரு 30 செகண்ட்ஸ் குக் ஆகட்டும். 30 செகண்ட்ஸில் இப்படி பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம ஒரு புளி பேஸ்ட் ஆட் பண்ணலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த பேஸ் தான் என்ன குழம்பு வேணால் பண்ணலாம். எனி ட்ரை பீன்ஸை குக் பண்ணி இதில் நீங்கள் போடலாம். எனி வெஜிடபிள் போடலாம். எனி திங் இதில் போட்டு பண்ணலாம். சீ ஃபுட் வேணும்னா கூட இதில் மீன் போட்டிங்கன்னா மீன் குழம்பாயிடும். இதான் உங்களுக்கு ஒரு டிப். குக் பண்ண பீன்ஸ் இந்த மாதிரி நான் எடுத்து தனியாக வச்சிருக்கேன். கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நான் உள்ள குழம்புல ஆட் பண்ண போகிறேன். குழம்பு சூப்பராக கொதிக்குது. ஆயில் பண்ணி இந்த தண்ணியை ஆட் பண்ணிடலாம். ஒரு கொதி வரட்டும். குழம்பு கொதிக்கிற சவுண்ட் கேட்குது. ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு திறந்து பார்க்கலாம். சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற இந்த பீன்ஸ் எடுத்து விட்ட போடுவோம். போட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. என்னடா தண்ணியாக இருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க. கொஞ்சம் நேரத்தில் இது திக்காயிடும். சூப்பரான குழம்பு ரெடி.